ஆரோன் அழைப்பை அறிந்து கொண்டான். தேவன் என் ஆசாரிய ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார். இது மூணும் உடன்படிக்கை பெட்டியில இருந்தபடினால ஆசாரியர்கள் உள்ளங்காலை வைக்கும் போது தடை நின்று போனது. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த தடை இருக்குதுன்னா, யோர்தான் ஓடிக்கொண்டே இருக்குதுன்னா, நம்மளால பாஸ் ஆக முடியலன்னா, நமக்குள்ள உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வசனம் இல்லை, தேவனுடைய ஃபெலோஷிப் இல்லை, அழைத்த அழைப்புல நம்ம உறுதியா நிக்கல. இது மூணும் உனக்கு இருந்துச்சுன்னா, உனக்கு எதிரா நிக்கிற யோர்தான் பெருக்கத்து ஓடாதுவா. உன் கால் உள்ளங்கால் அந்த பிரச்சனையில வைக்கும் போது அது நின்று போகும், உன்னை பார்த்து ஓடி போகும். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, மோசை நாட்களில் செங்கடல் தடையான் என்று ஜனங்க பயந்தாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்கிறார், ஆசாரியருடைய கால்கள் உள்ளங்கால்கள் அந்த யோர்தான்ல பட்டவுடனே அது குவியலா நின்றது. அல்லேலூயா. அது காரணம் என்னன்னா, உடன்படிக்கை பெட்டி மேல இருந்த மகிமை, தேவன் அதுக்குள்ள வாசமா இருந்தார். இன்னைக்கு நடமாடுகிற உடன்படிக்கை பெட்டி நாம தான். நமக்குள்ள இது மூணும் இருந்துச்சுனாக்கா, அல்லேலூயா, தேவனுடைய ஃபெலோஷிப், ஐக்கியம், அப்பம் புசிப்பது இருந்துச்சுன்னா, வேதத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்தா, அழைத்த அழைப்பை நம்ம அசட்டை செய்யாம அது உறுதியாய் நின்னோம்னா தடைகள் நீங்கும், யோர்தான் வழிவிடும். அல்லேலூயா. நாம் முன்னேறி செல்வோம்.